சாமி வருவோம். சாமி ஒரு ஸ்ரீனிவாசன் நம்ம நண்பரோட ஃப்ரெண்டு. இவங்களும் பெங்களூரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. ஸோ இவங்க முதல் அன்னதானம் நம்ம கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நல்லா அந்த சேவை தொடர சேவை நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்லிமிட்டடுங்க ஐயா. நீங்க வந்து ஒரு 7வது பர்சனுங்க ஐயா நம்ம கிட்ட இருந்து சேவை ஆரம்பிக்கிறவங்க. ஆமா, அவங்க பெங்களூர்லேயே நமக்கு தெரிஞ்ச 2 பேர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, வெங்கடேஷ்னு ஒரு ஐயா ஒருத்தர், ஜெயபிரகாஷ் குருஜின்னு ஒருத்தர், அவங்களும் அங்க டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துரு. வெங்கடேஷ்ன்ற ஒரு கோவில் ஒன்று நடத்துறாரு. அவரும் அந்த கோவில்ல ஒரு நாளைக்கு 200 பேருக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு 3-4 இயர்ஸா இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு, போக முடியல. பெங்களூர்லயே நீங்க 3வது நபருங்கய்யா. பப்பட் கொடுங்க. வாங்க, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க ஐயா. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. அப்பளம் கொடுங்க. நம்ம கிட்ட ஆரம்பிச்சவங்க யாரும் இது வரைக்கும் நிறுத்தாம செஞ்சிட்டு இருக்காங்க. அது அண்ணாமலையார் கருணை. அது நமக்கும் அண்ணாமலையார் கொடுத்த ஒரு பாக்கியம், அவ்வளவுதான். நம்ம செய்யறது இல்லாத நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு போறாங்கல்ல, இது ஒரு பெரிய பாக்கியங்க ஐயா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில கூட சோறுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு பண்றாருங்க ஐயா. இந்த ஸ்ட்ரீட்ல இருக்காங்க இல்லைங்களா, வயசான முடியாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஐயா சாம்பார், ரசம், மோர் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இதுலயே கொடுத்துருங்க. நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் யூஸ் பண்றது இல்லைங்க கிரிவல பாதையில. எல்லாம் என்ன பண்றாங்க, சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுறாங்க. அந்த மான் வருது இல்லைங்களா, அது சாப்பிட்டுட்டு சில சமயம் ஸ்டக்கா இறந்துடுது. நம்ம கொடுத்தது இல்லைங்கய்யா, சிவபெருமான் கொடுத்தாரு. கொடுக்க சொன்னா கொடுக்குறோம். இன்னைக்கு இவங்க மூலியமா வந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க, கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த பாத்திரம் எல்லாமே உங்களை மாதிரி வரவங்க வாங்கி கொடுத்தது தாங்க ஐயா. பிளேட் ஆல்ரெடி நம்ம மேக்சிமம் அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ல கொடுக்கறது இல்லை. கொடுங்க இன்னொரு கரண்டி கையில. ஆமா ஹாட் தான், கையில படாம கொடுங்க. அதுதான் அடியில் அந்த கப்பை வச்சிருக்காரு, சுடாது. லாஸ்ட் வரைக்கும் இந்த 2 hours நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த சூடு இருக்கும். சாம்பார் வாங்க தாத்தா, வாங்கிக்கோ. சாமி போதுமா, வாங்கிக்கிறீங்களா? சரி.
சமயம் பாருங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. சாம்பாரா? சாம்பார் ரசம் கொடுத்தா மதியம் சர்வத்துமே நம்ம கலந்து சரி போட்டு எந்த போய் மஜ்ஜி சாம்பாரா? சாம்பார் போடு. எனஃப். கொடுங்க, சாம்பார் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஐயா. கொடுங்க. சீமா கேன் இருக்கு. ஓ, ant is there. Ant. ஓ, ஓகே. தாத்தா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. எறும்பு வந்ததான் உள்ள. போடு. Bag. Steel plate is for them. Yeah, already we provided. If anyone is missing or any damages, in forest area, fire. கலக்கி சாம்பார் கொடுங்க. நல்லா கலக்கி கொடுங்க. ஸ்ட்ரெட் பண்ணி கொடுங்க. ఓ జాత కాలుతుంది అదే చెప్తా చాలా వేడి ఇట్స్ టూ హాట్ దే ఆర్ రోలింగ్ ఫ్రమ్ ది డౌన్ సాంబార్ మోర్ నెక్స్ట్ he regularly is doing he knows what is the condition. We are doing Danam for needy peoples only. Okay. Sambara, mora. கொஞ்சம் போடுங்க ஐயா. என்ன பண்ணுவோம்? சாம்பார் போடு. ரசம் இருக்குதா? சாம்பார் ஜாதனை mora. நீங்க உட்காருங்க சமயம் அங்கேயே கொடுக்க சொல்றேன். உட்காருங்க நீங்க உட்காருங்க. எந்த ஊருங்க ஐயா நீங்க? புதுசா வந்திருக்கீங்களா? 27 வருஷமா இருக்கேன். இல்லை, இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படியா? இல்லை, பார்த்ததே இல்லை நான். எங்கே இருக்கீங்க நீங்கள்? சாம்பாரா? மலையில் இருக்கீங்களா? சாம்பாரா? சரி மஜ்ஜி சரி சார், போயிட்டு வாங்க.
ஏன் வீக்கமாக இருக்கு? அது சும்மா ஆரம்பிச்சு போ ரசம். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தெரில மாமா, இதோ பேசுகிறேன். கொடுங்க. ஓகே தவறு இருக்கு. பரவாயில்லையா? சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சா? தியானம் பண்ணுங்க, எல்லா அண்ணாமலையார் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் இதில் கொடுங்க சாம்பாரா? சாம்பார் கொடுத்ததா? நான் ரசம் வேணுமா? சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. பொறுமையாக வரட்டுமா? ஏன் நான் சாதம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், அதனால அப்படி இருக்குங்க ஐயா. கொஞ்சம் இப்படி பண்ணிக்கணும். இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். கொடுங்க கொடுங்க, ஃபுல் பண்ணிடுங்க, ஃபுல் பண்ணிடுங்க. சாம்பாரா? ரசம் இருக்கு. மேலே வச்சுக்கோங்க. நமஸ்காரம் குருஜி. ரசத்துக்கு ஏதாவது டம்ளர் எடுத்துட்டோம். வருவாங்க. ஹி வில் கம். கொடுங்க ஐயா. போதுங்க. சாம்பார் அதிலே வா. ரசமா? దశం అంత ఫుల్గా అయిపో సాంబారా?
சாம்பார் போதுமா? சாம்பார் மோர் வேணாமா? இருப்பா இருப்பா, அவசரம். சாம்பார், ரசம், மோர் வேணா வந்து வாங்கிக்கோங்க சாமி. லிட்டில் பிட். எனஃப் எனஃப். மோர் மோர் சாம்பாரா? மோர் கொடுத்துருங்க, மோர் கொடுத்துருங்க. மோர். గ్లాసులో పోసి అందులో పోయిపోకండి. అదే ரசம் ஐயா. ரொம்ப சூடா இருக்கு, கொதிக்குது, கையில பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். குருஜிக்கும் கொஞ்சம் கொடுங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. సాంబార్, மோரா? மோர் கொடுங்க. ரசம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், இன்னும் ரசம் வேணுமா? సాంబార్ என்ன ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கோங்க ரசம். நேத்தோட ரொட்டேஷன். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவர் நம்ம சரவணன் சாமிக்கே கை வராமல் இருந்தது, இப்போ சாப்பிட்ற அளவுக்கு வர்றோம். சில நேரங்களில் சில கஷ்டங்கள். அந்த கட்டுப்பாடோடு இருந்தோம்னா ஆமா, இங்க இருந்தா வந்து கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும் சாமி. அது நான் சொல்லக்கூடாது, அது உங்களுக்கு. நம்ம வந்து வயசுல எல்லாத்தையும் சின்னவன் நானு. ஆமா, அது நீங்க தான் பாத்துக்கணும். அதனால நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம ஏதாவது சொல்லும் போது சாப்பாடு கொடுத்துட்டு தேவையில்லாம அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க தான் அட்வைஸ் எங்களுக்கு கொடுக்கணும். கொஞ்சமா கொடுங்க, அதெல்லாம் இப்ப யாரும் நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கே ஒரு இந்த இடத்துல இருக்கிறதுக்கே ஒரு இது வேணும் சாமி. வரப்பிரசாதம் அங்க இருக்கிறது, அதை நம்ம இந்த பிரிவுல பயன்படுத்திக்கணும். அதை நாங்க ரொம்ப அனுபவிச்சிட்டோம். நீங்க கரெக்டா கட்டுப்பாடோட இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை சார். கொடுங்க தாராளமா மோரை, வெயிலுக்கு கொடுங்க கொடுங்க, குடிக்கட்டும். நாங்க அப்பலாம் சாம்பார் சாம்பார் மேல அடிச்சிட போகுது. அப்பா அடிச்சுக்கிட்டாரு, அதனால தான் நானே கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் கொடுக்கலையா? இந்தாங்க கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? இன்னொன்னு வைங்க. கொடுத்துட்டேன் சாமி, குறை சொல்லாதீங்க. இன்னொன்னு வைங்க. இல்லை, நான் கவனிக்கல. போய் செக் பண்ணி பாருங்க அவரை. இது வேற வேற வேலை இல்லை. நெக்ஸ்ட் தண்ணி இல்லப்பா, தண்ணி இது அங்க ட்ரம்ல அங்க போனதான். கீழே வந்துடுறேன், போத்தாங்க. சரிங்களா? வாங்க வாங்க. சாப்பிட்றீங்களா? சாமி சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க.
வாங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. சாம்பாரா? ரசம் கொஞ்சம் போடவா? சாப்பிடு. சாதம் வாங்கிக்கோ. சாம்பார் அந்த பிளேட்டில் சாம்பார் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ரொம்ப கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கையில் வந்துடும், கொதிக்குது, சூடு பட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஊற்றும் போது மேலே அப்படியே சுற்றி எல்லா சாதமும் நனைகிற மாதிரி ஊற்றுங்க. இன்னொரு கரண்டி ஊற்றுங்க. அவ்வளோதான். சூப்பர். கொடுங்க கொடுங்க கொடுங்க. இன்னொன்று கேட்குறேன். பாசாமி வாங்க. பார்த்து பார்த்து பார்த்து. ஏன் எதுக்கு அவ்வளோ அவசரம் சாமி? எங்கே போயிட போகிறேன்? உங்களை பார்த்த பிறகு போயிடுவேண்ணா. ஓம் நம சிவாய 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 நம சிவாய. சாம்பாரா? மோர். சிவாய நம சாமி. ஏன் சாமி பக்கெட்டில் வாங்கிக்கிங்களா? நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. बम बम बोले. காரக்குழம்பா? காரக்குழம்பு வந்து டெய்லி கொடுக்க முடியாதுங்க ஐயா, ஏன்னா வெய்ய காலம் வேற. எப்பயாவது வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்படியா? சரி, சந்தோஷங்க. ஏன்னா ஒரே நாள் ஒரே உணவு கொடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சாம்பார் கூட நம்ம மாற்றி மாற்றி செய்யறது. கொடுக்கலாம். அதே நம்ம டெய்லி பண்ணோம்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்னென்ன சாப்பாடுன்னு ஒரு மெனு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம டெய்லி கொடுக்கறது இல்லைல்ல, அதனால பண்ணலாம். இப்போ தானே முந்தா நேற்று மகேஸ்வர பூஜை அப்போ காரக்குழம்பு தான் கொடுத்துருந்தோம். நம்ம நெய் பருப்பு கொடுத்து அடுத்து காரக்குழம்பு தான் கொடுத்துருந்தோம். கொடுத்துடலாம் ஐயா. நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இப்பொழுதும் லிட்டில் பிட் ஐயா. கேட்பேன் ஐயா. மோர் கொடுங்க. மோர் கீழே போது பாருங்க. ஆமாம், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இல்லை நம்ம சாம்பார் கொடுத்து அவங்களுக்கு சூடு வச்சுட்டு போன மாதிரி ஆகிடும். போடுங்க, ஃபுல்லாக போடுங்க.
ரசமும் இருக்கு ஐயா. సాంబార్ మోరా సరే. సాంబార్ 2 గండి ఊతిட்டு మోరు. అన్ని ముక్కలని పైన వచ్చేస్తున్నాయి. ముక్కలని వెళ్ళిపోతున్నాయి తర్వాత ముక్కలు. அப்பளம் கொடுங்க ஐயா. முடிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப கட்டியா இருக்குல்ல, ஹீட்டு அதை லூஸ் பண்ணி விடும். அது எங்கே முடிச்சது? என்ன முன்னாடி இருக்காங்களா? இன்னும் நெக்ஸ்ட் போகணுங்க ஐயா. சாம்பார் போய் சாம்பார் போடுதா? கொஞ்சம் சாப்பாடு மட்டும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து வைக்கிறேன். சாப்பிடுங்க. பிளேட் கொடுங்க. பிளேட் கொஞ்சம் என்னாச்சு பிளேட்டு? பக்கெட் ஒன்று வச்சிருப்பீங்களா? அது காடுங்க. ஜார்த்த பஜே சாம்பாரா? வாங்கிக்கோங்க. வாசாமி எங்க பக்கெட் ஏதோ தூக்கி ஹாட் பாக்ஸ் சாப்பாடு 3 பேர் சாப்பிடுவோம். சரி. சாம்பார் எங்க ஒரு பக்கெட் வச்சிருப்பீங்களா? அது எங்க? அது வந்து இது ஹாட் பாக்ஸ் எது? உள்ள எடுத்துட்டு வருது. ஓ ஐயா இதுல போடுங்க ஐயா. சொல்லுது வேற. உள்ள யாருக்காவது எடுத்துட்டு போறீங்களா என்ன? அவங்களுக்கு தான் யாரும். சரி. அம்மா ரசம் சாம்பார் கொஞ்சம் ஆமா சூடு வெயில் ஏறிடுச்சு. உங்களுக்கு புதுசு, நாங்க பழசு தெரியாது எங்களுக்கு. கொடுங்க. இதில் சாம்பார் வாங்கிக்கோங்க. தாங்க அப்பளம் ஐயா. இந்தாங்க அப்பளம். பழகிடுச்சு நமக்கு, ஒன்றும் நோ ப்ராப்ளம். கொடுங்க. என்னமா போதுமா தாத்தா? சாம்பார் ரசம் பிளேட்ல கொடுக்குமா? வாங்க சாமி, கொஞ்சம் வேகமா வாங்குங்க, கால் சுடுது.
செப்பல் போட்டு வந்துட்டீங்களா? முடியலையா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. பரவாயில்ல தானே. நம்ம செப்பல் போடுறது இல்ல, நீங்க போட்டுக்கோங்க, அப்புறம் கொப்பளம் போட்டுற போகுது. நமஸ்காரம் சார். பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில் அடி அடின்னு அடிக்குது. கரெக்டா 12:05 தான் ஆகுது. அவங்களுக்கு தாங்கல, கீழே நிக்க முடியல அவங்களால. நமசிவாய் நமசிவாய். கேட்கறதா கொடுங்க ஐயா, அன்லிமிட்டடா கொடுத்துருங்க. மோர் வேணுமா? ரசமா? வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சாமி என்ன சாப்பிட்டீங்க காலைல? காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா? சரி சரி சரி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. தாத்தா சாப்பாடு வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. என்ன தாத்தா வேணும்? அப்பளம் வேணுமா? ஐயா அவருக்கு ஒரு அப்பளம் கொடுத்துருங்க. வெறுங்காலில் நிற்கிறார். சுடுது சுடுது, ஏறிக்கோங்க மேலே டக்குன்னு. உள்ள போயிடுங்க. நான் இல்லை பைட்டு எடுத்துனோம். எங்க உன் பைட்டு? பிளேட்ல வாங்கிக்கிறியா? சரி ஓகே. என்ன சாமி தலையில பச்சைலாம் வச்சு தண்ணிலாம் வச்சு கட்டி வச்சுக்கிறீங்க? சூப்பர் சூப்பர் சாமி, ரொம்ப சந்தோஷம். சரி, ஒவ்வொரு கலைக்கு அக்கபடலான்னு நினைக்கிறது இங்கிருந்து லாக்ல வர முடியல. அதனால நானே இங்க இருக்கிறவங்களை கூப்பிடுறது இல்லை சார். இவ்வளவு தூரம் உங்களை நடக்க வச்சுலாம் சாப்பாடு போடுவோம். நாங்க அந்த ஒரு 4-5 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்கள தான் கூப்பிடுறது. ஒரு சிலர் எங்க தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா வராங்க, இவ்வளவு தூரம் வர வைக்க கூடாது. செல்லில் படம் பார்ப்பேன், அப்போ யூடியூப்ல பாப்பீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். சரி சார் சரி சார், வாங்க லைன்ல நில்லுங்க. என்ன தழை அது? தழை வச்சு மேல ஈர துணி போட்டு கட்டியிருக்கீங்களா? RDX அம்மையா கொஞ்சம் தான் கொடுங்க. என்ன தாத்தா உனக்கா கடக்கா இருக்கா? உனக்கு வாங்குறியா கடக்கா இருக்கா? சரி, பயன் போயிட்டு கடைக்காரருக்கெல்லாம் கொடுக்க கூடாது சரியா? நான் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு தெரியும்ல, பார்த்ததால தானே கேட்குறேன். இருக்கு இருக்கு தரேன். பிளேட்
சிலை ஐயா நீர் வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்க. இல்ல வேண்டாம் வேண்டாங்க தயிர் வேண்டாம் தயிராவே இருக்கட்டும் நம்ம తయారు ఆడిచి பரவாயில்ல அதே கண்டென்ட் கொடுங்க ரசம் இருக்கு ரசம் கொடுத்து மேட்ச் பண்ணி ఎక్కువ మందికి రాదు నీళ్ళు కలిపితే ఎక్కువ మంది వస్తుంది. பரவாயில்லைங்க இருக்கிறத கொடுப்போம் ரசம் நிறைய இருக்குங்கய்யா ரசம் கொடுப்போங்கய்யா ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு திக்னஸோட கொடுத்து பழகிட்டோம் ஃபுல் போயிடு தண்ணியா கொடுக்கறது இல்ல வாங்கிக்கோங்க சம்பரா ரசம் இருக்கு மோர் பாஜி சொல்லுங்க ரைஸ் போடுங்க பாருங்க சாம்பார் ரைட் ஃபுல் பண்ணிடுங்க ஐயா அப்புறமா இதில் போட்டுருங்க உள்ள உடச்சி போட்டா இதில் போட்டுருங்க இதுக்குள்ளே போட்டுருங்க அப்புறம் போடுங்க ரைஸ் பத்தாது ஃபுல் பண்ணி ఇంకా పెట్టాలా? அவரு நைட்டுக்கு சாப்பிடுவார் சாமி லஞ்சு நைட்டு ஒரு 2த்துக்கு யூஸ் பண்ணுறது அதனால ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க இங்கே சாப்பாடு எதுவும் வராது This place no rice. வாங்கிடுச்சு மோரா ரசம் வாங்கிக்கிறீங்களா எல்லாம் ரசமா மோரா மோர் ரைட் இருக்கு இருப்பாங்க வந்துட்டோம் பார்த்து இடிச்சுக்க போறீங்க பார்த்து பிளேட்ல கொடுங்க பிளேட்ல தானே வந்து வாங்கிக்கோங்க வாங்க எவ்வளோ வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஒன் மோர் அவர் கொடு சூடு தாங்கல அவருக்கு சாப்பிட்றீங்களா அவங்க தருவாங்கம்மா ஐயா அவர் தான் ஸ்பான்சர் கொடுக்குறாரு இன்னைக்கு அவங்க தருவாங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன பெண்ணாத்தூர்ல தானே இருந்தீங்க அப்ப இங்க வந்துட்டீங்களா அப்போ கிரிவல பாதையில அங்க வீடுலாம் இல்லையா இதுல இருக்கு குளத்தூர்ல சந்தமோட்ல இருக்கீங்களா ரெண்டு இடத்துல வீடு வச்சிருக்கீங்களா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த வீடு எங்க குளத்தூரா
அவருக்கு சூடு தாங்கல, அதை கிளம்பிட்டு. கட்டி கொடுப்பாங்க மறுபடியும் கொடுத்துருங்க. வீடு தான் கட்டி கொடுக்குறாங்களா? அங்கேயே இருக்கலாம்ல, கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. கட்டி கொடுக்கல, ஒரு 10 பேர் ஒரே ஒரு வீடு தான். கல்யாணம் ஆனவங்க. அதுல கொடுத்தா நம்ம உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துடலாம். இதுல ஒரு லிமிட்டுக்கு மேல கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுக்கறதும் வயிறார சாப்பிடணும் சாமி. சும்மா இதுல கொடுத்தோன்னு கொடுக்க கூடாதுல்ல. அது நீங்க நைட்டு கூட யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாலி எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு நைட்டுக்கும் தேவையான அளவுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதான் போதுமா சாமி? அப்பெல்லாம் வேண்டாமா? என்ன வேணும்? கொடுங்க வாங்கிக்க பாட்டி. சிவாய். சாம்பார் கொடுங்க. கையில் பட்டுச்சு. మజ్జిగ సాంబార్ వేసుకుంటారా? మజ్జిగ வரும்போது தரம் பாட்டி. குழம்பு கொடுக்குற சாத்து கொடுக்கணும். சரி உட்கார், ஓரமா உட்கார் தரேன். உட்கார். ஐயா சாப்பாடு வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சொல்லாதீங்க, ஓம் நம சிவாய சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்க ஒலிக்க வேண்டிய ஒரே வார்த்தை ஓம் நம சிவாய. தள்ளிக்கோங்க.
சாப்பிடு. அதில் சாதம் கொடுத்துருங்க, இல்லை சாம்பார், அதில் சாம்பார் ரசம் வாங்கிக்கோங்க. சாம்பாரா? ஓப்பன் பண்ண, அதை ஓப்பன் பண்ணு. வாங்க. கேட்டு வர. வாங்கிக்கோங்க ஐயா. தண்ணி எங்க அவங்களுக்கு பேட்டர் இருக்கா? மேடம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? வாங்க வாங்கிக்கோங்க. அதுதான் நீங்கள் பக்கெட்டில் வச்சுருப்பீங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கிப்பீங்க. வாங்கிக்கோங்க வாங்க. சாம்பாரா? சாதம் கொஞ்சம் வைங்க. ரசம் கொடுக்கட்டுங்களா? சரி. சமையல் மேற்பா ஐயா, வீட்டு சமையல் மாரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம். சாப்பாடும் அப்பையிலேருந்து அப்போ தான் கொடுக்குறீங்க. ஏதோ ஒன்று அப்பப்போ வர்றீங்க, அதனால தான் அப்புறம் இருக்கா இருக்கு. ஆமா சிவா. அம்மா பார்சல்லாம் கிடையாதும்மா, பசிக்கு தான் சாப்பாடு. திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லை இங்கே அப்போ அவ்வளோதான். அங்கே உள்ள ஒரு பாட்டி இருப்பாங்க. ஆயிடுச்சா? ஸோ இன்னும் ஒரு கிரிபிரதர்ஷன இல்லை, அந்த பாட்டி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே குபேர்லிங்கத்தில் போயிடுவேன். உள்ள இருக்கு. பாட்டி வணக்கம். நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்களா? சரி. எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? 3 நாளா ஸ்பான்சர் இல்லை பாட்டி, அதனால தான் வரல. இதோட பிரதோஷ் அன்னைக்கு தான் கன்ஃபார்மா வருவேன். இடையில ஏதாவது சாப்பாடு வந்தா வரேன். சரிங்களா? அங்க இருந்து வரும்போது அந்த சைடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கரண்டி, அது ஒரு கரண்டி மிக்ஸ் பண்ணி. அது ஒண்ணு, இது ஒரு கரண்டி. சாம்பார் ஒரு கரண்டி, ரசம் ஒரு கரண்டி போதும். ஓகே. கொஞ்சம்